السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நன்மைகளை பால்படுத்தக்கூடிய கொடிய குற்றங்கள் தீமைகள் பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் தகவல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு உபதேசித்தார்கள். இந்த நபிமொழியை பொறுத்தவரைக்கும் நன்மைகளை அளித்துவிடக்கூடிய குற்றம் என்பது தொடர்பாக வெளிப்படையாக பேசாவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்த குணங்களுக்கெல்லாம் லா யதுகுலுல் ஜன்னா, இந்த குணமுடையவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள், அதனது வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்களோ, அந்த அனைத்து குணங்கள் பொருந்திய மனிதர்களும் தம்முடைய வாழ்க்கையில் என்னதான் அதிகமான நன்மைகளை சேகரித்து வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் இன்ன குணம் உன்னிடத்தில் இருந்தால் நீ சுவனம் செல்ல மாட்டாய் என்று சொன்ன அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் நம்முடைய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே உதாசீனப்படுத்திவிட்டு அதை அழித்துவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நரகத்திலே வீசி எறிவான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் இது மறைவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். லா யதுகுலுல் ஜன்னா, சுவனம் நுழையவே மாட்டார்கள் என்றால் இதனுடைய கருத்து என்ன? எத்தனை நன்மைகளை நாம் சேகரித்திருந்தாலும் இறுதி முடிவு என்பது சுவனம் செல்ல முடியாத ஒரு பகுதியாக அமைக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலிலே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரசூல் என்னென்ன பண்புகளை எல்லாம் குறிப்பிட்டு இந்த பண்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் சொர்க்கம் செல்ல மாட்டீர்கள் என்று குறிப்பிட்டார்களோ, எச்சரித்தார்களோ, அந்த பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடுமாக இருந்தால் நாம் எத்துணை நன்மைகளை சேகரித்துக் கொண்டு நாளை மறுமையில் இறைவனை சந்தித்தாலும் அந்த நன்மைகள் அனைத்தும் இறைவனால் உதாசீனப்படுத்தப்படும். அதை இறைவன் கண்டுகொள்ளாமல் நம்மை நமது இறுதி முடிவை சுவனத்தில் இருந்து திருப்பி நரகத்திலே வீசப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டாக அமைத்து விடுவான் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த தீமைகளை பொறுத்தவரைக்கும் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிடக்கூடிய இது போன்ற பாவங்களை, இது போன்ற குணங்களை பொறுத்தவரைக்கும் நன்மைகளை அழித்துவிட்டு நன்மைகளை உதாசீனப்படுத்திவிட்டு அந்த மனிதர்கள் நரகத்தில் வீசி எறியப்படுவார்கள் என்பது உறுதியாக்கப்பட்டாலும் கூட அப்படி சொல்லப்பட்ட நபர்கள் நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருப்பார்களா என்றால் அப்படி இந்த செய்திக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக என்ன பாவங்களை செய்தால் நிரந்தரமான நரகம் கிடைக்கும் என்பது தொடர்பாக நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது அல்லாத பாவங்களாக வரக்கூடிய பகுதிகள் நிரந்தர நரகம் என்று வராது. அப்ப இந்த பெருமை என்று நாம் பார்க்கக்கூடிய இன்றைய தகவல், யாருடைய வாழ்க்கையில் ஒரு அணுவளவேனும் வந்துவிடுமாக இருந்தால் அவர் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார், அவரது நன்மைகள் அனைத்தும் பால்படுத்தப்படும், இறைவனால் உதாசீனப்படுத்தப்படும், அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாரா என்றால் அவருடைய உள்ளத்தில் ஒரு அணு அளவு ஈமான் இருக்குமாக இருந்தால் அல்லது அதைவிட அதிகமாக ஈமான் இருக்குமாக இருந்தால் அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதரை மன்னித்து அவன் நாடிய நேரத்தில் என்ன செய்வான்? சுவனத்தில் நுழைவிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால்
அவர்களை மன்னிக்கவும் செய்வான், அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிக்கவும் செய்வான். ஆனால் நிரந்தரமான நரகம் என்கின்ற பகுதி இந்த விஷயங்களில் வராது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பெருமை என்கின்ற குணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் சொல்கிறான் பெருமைகள் வானங்கள் மற்றும் பூமியின் பெருமைகள் என்பது அல்லாஹ்விற்குத்தான் சொந்தமானவை. இந்த பூமியில் உள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, வானங்களில் உள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, அனைத்து பெருமைகளும் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானவை என்று அல்லாஹ் தன்னை பற்றி இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான், அடையாளப்படுத்துகிறான். இறைவனது பண்பு பெயர்கள் என்று நாம் படிக்கக்கூடிய பாடங்களில் இறைவனது பண்பு பெயரை குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர் தான், அதில் ஒரு பெயர் தான் அல் முத்தகப்பீர், பெருமைக்கு தகுதியானவன், பெருமைக்கு சொந்தக்காரன் என்று இறைவன் தமக்கு தாமே சூட்டிக் கொண்ட பண்பை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் அல் முத்தகப்பீர் என்று சொல்லக்கூடிய பெயர். பெருமை அளிப்பதற்கு தகுதி வாய்ந்தவன் படைத்த அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் பல வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். ஆனால் மனித சமுதாயத்தில் மனிதர்கள் சில விஷயங்களில் ஏழைய மனிதர்களை வைத்து பெருமை அளிக்கிறார்கள் என்றால், ஏழைய மனிதர்களோடு ஒப்பிட்டு பெருமை அளிக்கிறார்கள் என்றால், இந்த பெருமை என்கின்ற குணம் மனித சமுதாயத்திற்கு தகுதியற்றது என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அந்த பெருமை என்கின்ற குணத்தை நம்முடைய உள்ளத்தில் அணுவளவேனும் நாம் சுமந்துவிடக் கூடாது, அதில் கவனமாக இருக்க வேண்டும். மனிதன் எதிலெல்லாம் பெருமை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான்? பொருளாதாரத்திலே உயர்ந்து விட்டால், ஒருவரை விட இன்னொருவர் பொருளாதாரத்திலே உயர்ந்திருந்தால் பெருமை அளிக்கிறான். ஒருவரை விட இன்னொரு நபர் அறிவிலே உயர்ந்திருந்தால் பெருமை அளிக்கிறான். அழகிலே உயர்ந்திருந்தால் பெருமை அளிக்கிறான். படை பலத்திலே உயர்ந்திருந்தால் பெருமை அளிக்கிறான். ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட முன்னேறி இருந்தால் பெருமை அளிக்கிறார்கள். இப்படி இறைவன் மனிதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வளங்களை வைத்து, அருள்களை வைத்து, ஏற்ற இறக்கமாக இறைவன் கொடுக்கப்பட்ட பகுதிகளை வைத்து மனித சமுதாயம் ஒருவர் மத்தியில் இன்னொருவர் பெருமை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, காட்சிகளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு இறை விசுவாசியுடைய பண்பாக எது இருக்க வேண்டும் என்றால், பெருமைக்குண்டான இடங்கள் வருகின்ற பொழுதெல்லாம், எந்த இடங்கள் எல்லாம் பெருமை என்கின்ற பகுதியை நமக்கு சுட்டி காட்டுமோ அந்த இடத்தில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், இதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் சொந்தமாகட்டும் என்று இறைவனிடத்தில் நாம் அந்த பெருமையை ஒப்படைத்து விட வேண்டும். அந்த இடத்தில் நாம் பெருமை எடுத்து விடக் கூடாது. அப்படி பெருமையை இந்த உலகத்தின் அற்ப ஆசைகளுக்காக, ஏனைய மனிதர்கள் நம்மை புகழ்கிறார்கள் என்பதற்காக, ஏனைய மனிதர்கள் மத்தியில் அந்தஸ்தாக வாழ வேண்டும் என்பதற்காக பெருமை அளித்து விடுவோம் என்றால், அந்த பெருமையின் மூலம் உள்ள மகிழ்ச்சி அடைந்து விடும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சேகரிக்கக்கூடிய அனைத்து அமல்களும் நாளை மறுமையிலே பாழாக்கப்படும். நம்முடைய அமல்கள் அழிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தில் நம்மை நுழைவிக்காமல் நரகத்திலே வீசிடுவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் மிம்பரில் ஏறி மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அப்படி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது மறுமை நாளினுடைய நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை ஏடாக சுருட்டி தமது கரத்தில் எடுத்துக் கொள்வான். அப்படி எடுத்துக்கொண்டு ஐனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பீரூன் என்று அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த சபையில் இறைவனுக்கு பதிலளிப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு உயிரும் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே உரை நிகழ்த்துகிறார்கள். ஐனல் ஜப்பார், அதிகாரம் படைத்தவர்கள் எங்கே? இந்த உலகத்தில் நாங்கள் தான் அதிகாரத்தை சுமந்தவர்கள் என்று பேசியவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், அகந்தை கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். ஐனல் முத்தகப்பீரூன், பெருமை கொண்டு இந்த உலகத்தில் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை உணராமல் மனிதன் தமக்கு தகுதியற்ற ஒன்றை, தகுதியற்ற ஒரு பண்பை உள்ளத்திலே சுமந்து பெருமை அடித்து திருந்தானே, அந்த பெருமை அடித்தவர்கள் எல்லாம் இங்கே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் கேட்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இது எங்க? உலகத்தை ஒட்டுமுழுதாக அல்லாஹ் அழித்து விட்டு யாருமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது
அல்லாஹ் தமது வலக்கரத்தில் வானத்தை ஏடாக சுருட்டி கொண்டு தனியாக நின்று கொண்டு இறைவன் கேட்பான், ஐனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பீரும். அப்படி கேட்கின்ற பொழுது பதில் சொல்வதற்கு அந்த இடத்தில் எவருமே இருக்க மாட்டார்கள், அனைவரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். இங்க நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது நபித்தோழர்கள், அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இரண்டு வார்த்தையை சொல்கின்ற பொழுது அவர்களுடைய ஆவேசத்தின் காரணத்தினால் முகங்கள் சிவந்து கண்கள் சிவந்து அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இரண்டு வார்த்தைகளை உச்சரிக்கிறார்கள். அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த மேடை அசைந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கர்ஜிக்கக்கூடிய இந்த கர்ஜனையின் காரணத்தினால், உடல் ஆட்டத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பரில் இருந்து விழுந்து விடுவார்களோ என்று நாங்கள் பயப்பட்டோம், நாங்கள் பதறிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தோம் என்று நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உச்சரித்த வார்த்தைகள் என்ன, அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் இத்தகைய ஆவேசத்தை கொடுத்து அந்த இடத்தில் உரை நிகழ்த்த வேண்டும், அதனுடைய பின்னணி என்ன என்பதை பார்க்கணுமா இல்லையா? ரசூலை இவ்வளவு ஆவேசமாக முகம் சிவந்து கண்கள் சிவந்து மிம்பர் ஆட்டம் காணுகின்ற அளவிற்கு ஒரு கோரமாக பேசுகிறார்கள் என்றால், கோபத்தோடு அந்த பயானை நிகழ்த்துகிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பு அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அந்த பண்பை மனிதன் தனக்கு சொந்தமானதாக நியாயமே இல்லாமல் எடுத்துக்கொண்ட காரணத்தினால், எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே பெருமை அளித்த காரணத்தினால் அது மிகப்பெரிய குற்றம் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த இடத்தில் கர்ஜனையோடு அந்த பகுதியை பற்றி உரை நிகழ்த்துகிறார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு கோபம் கொண்டால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அந்த இடத்துல அப்படி பிரதிபலித்து பேச முடியும். அப்ப ஒரு மனிதன் நியாயம் என்று பெருமை அடிக்கிறான் என்றால் இறைவனது பண்பில் அவன் கை வைக்கிறான், இறைவனது கோபத்தை கடுமையாக தட்டி விடுகிறான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அதை உணர்த்தும் விதமாக பெருமை அடிப்பவர்கள் எங்கே என்று அல்லாஹ் கேட்பான் என்பதை சொல்கின்ற பொழுது அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு வார்த்தைகளை உச்சரித்தார்கள், இரண்டு செய்திகளை உச்சரித்து மக்கள் மத்தியிலே உபதேசம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மனிதனை பற்றி சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் இருக்கிறானே அவன்தான் எந்த தேவையற்றவன், புகழுக்கு சொந்தக்காரன். எவன் தேவை அற்றவனாக வாழ முடியுமோ அவன் தான் புகழுக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் ரெண்டு வார்த்தை இணைச்சு சொல்றான்ல, வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். முதல்ல கனி, தேவையற்றவன், தேவையற்றவனாக யார் வாழ முடியுமோ அவன் தான் புகழுக்கு சொந்தக்காரன். இப்ப மனிதன் யாரு, மனிதனை எப்படி இறைவன் படைத்திருக்கிறான் என்பதை அறிவுறுத்தும் விதமாகத்தான் அல்லாஹ் சொல்றான், அன்துமுல் ஃபுக்கராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்கள். இப்ப நாம யாரு, தேவையுடையவர்கள். பசி தேவை இருக்கிறது, பொருளாதார தேவை இருக்கிறது, நோய் வந்தால் அதற்காக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது, உறக்கம் தேவை இருக்கிறது, உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, மனிதர்களை சந்தித்து பேச வேண்டிய தேவைகள் இருக்கிறது. வாழ்க்கையில் மனிதன் என்றால் ஒரு மனிதனை சார்ந்து இன்னொரு மனிதன் ஏதாவது ஒரு தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. நான் எந்த தேவையற்றவன் என்று எந்த மனிதனாவது இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா? அப்படியே சொல்லி அகந்தை கொண்டு பெருமை அடித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எந்த இடம் வரைக்கும் வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹரா என்று சொல்வார்களே, உயிர் தொண்டைக்குழியை அடையக்கூடிய நேரம் இங்க வந்து நிக்குமே. கோடி சொத்துக்கள் அதை வைத்து பெருமை அடித்தவர்கள், உடல் ஆரோக்கியம் அதை வைத்து பெருமை அடித்தவர்கள், அரசாட்சி அதை வைத்து பெருமை அடித்தவர்கள், அந்த இடத்தில் உயிர் தொண்டைக்குழியை அடைந்து மேலும் கீழுமாக இழுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கோடி ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும்? அழகை வைத்து என்ன செய்ய முடியும்? உடல் பலத்தை வைத்து அந்த இடத்தில் எதை உங்களுக்கு தற்காத்துக் கொள்ள முடியும்? அந்த இடத்தில் மனிதன் தேவையுடையவனாக மாறிட்டானா இல்லையா? எப்படியாவது என் உயிரை காப்பாற்றிக்கிறணும் என்ற தேவையுடையவர்களாக அந்த இடத்தில் மனிதன் மாறுவான். ஆனால் இறைவன் நாடினால் அவன் பிழைப்பான் அல்லது மரணிப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த இடத்தில் நடக்கும்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையில் தேவை உடையவர்களாகத்தான் வாழ்கிறார்கள். தேவை உடையவன் பெருமை அடிப்பதற்கு தகுதியானவன் அல்ல. தேவை உடையவன் புகழுக்கு சொந்தக்காரன் அல்ல. யார் தேவையற்றவனாக வாழ முடியுமோ அவன் மாத்திரம்தான் பெருமை அடிப்பவன். பெருமைக்கு சொந்தக்காரன் அவன் மாத்திரம்தான் புகழுவதற்கு தகுதி வாய்ந்தவன். அந்த பண்பு படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கோ செலுத்த முடியாத ஒரு பகுதி, இறைவனுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் நாம் கை வைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் வீசிடுவான். கடுமையான தண்டனைகளை கொண்டு நம்மை தண்டிப்பான், பிடிப்பான் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த உபதேசத்தை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடங்கள் எல்லாம் நமக்கு பெருமை என்கின்ற சூழலை கொண்டு வந்து உள்ளத்தில் எட்டு வந்து நிறுத்துகிறதோ அப்படி நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகளை உள்ளத்திலிருந்து மனதார உச்சரித்து நாம் இறைவனுக்கு அந்த புகழை சொந்தமாக்கிக் கொள்வோமாக இருந்தால் நாம் இந்த குற்றத்திலிருந்து தப்பித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் பெருமை அடிப்பதற்காக உண்டான சில சந்தர்ப்பங்களை சந்தித்தும் கூட அந்த பெருமையை அல்லாஹ்விற்கு சுமத்தினார்கள். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் உதாரணமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நம்மிடத்தில் பணிபுரிந்த யூத சிறுவனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்தில் சென்று யூத சமுதாயம் குழுமியிருக்கக்கூடிய இடத்தில் அந்த யூத சிறுவனை நோக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அஸ்லிம், மார்க்கத்தை ஏற்றுக்கொள், இஸ்லாத்தை தழுவிடு என்று அவருக்கு உபதேசிக்கிறார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தை யூதனை பார்க்கிறான். அந்த யூத சிறுவனுடைய தந்தை சொல்கிறார், அபுல் காசிம் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை கேட்டுவிடு, செவிமடுத்து விடு என்று சொல்கிறார். உடனே அந்த யூத சிறுவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது சொன்னார்கள், நரக நெருப்பிலிருந்து நரக விளிம்பிலிருந்து இந்த சிறுவனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கொள்கை சொன்னது யாரு? சொன்ன ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம்? நாம ஒரு இடத்துல போய் சில விஷயங்களை வாதமாக வைத்து ஜெயித்து விடுகிறோமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் புகழ் வார்த்தைகள் அப்படியே வந்து ஆழமாக உதிக்க செய்கிறது. புகழ் அப்படியே ஏற்றி விடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் போய் இந்த செய்தியை சொன்னார்கள்? யூத கூட்டமே நிற்குது. இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல மாட்டோம். நம்முடைய நண்பர், மாற்று மத நண்பராக இருக்கக்கூடியவர் மரண தருவாயில் நிற்கிறார் என்றால் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மாற்று மதத்தவர்கள் தான் சூழ்ந்திருப்பார்கள். அந்த இடத்துல போய் களிமா சொல்லி கொடுக்கிறோம். சொல்லணும், மார்க்கம் சொல்கிறது. சத்தியம் என்று இருந்தால் எவருக்கும் வெட்டக்கூடாது, சொல்ல வேண்டும். நாம் சொல்கிறோமா? அந்த இடத்துக்கு போனா சொல்ல மாட்டோம். நாவை மடக்கிக் கொள்வோம், மௌனமாக நிற்போம். ஏன் சொன்னா பேஜாராயிரும், சொன்னா சண்டை வந்துடும், எல்லாரும் நிக்கிறோம் கூட மாற்றுக் கொள்கையில் உள்ளவன் என்று அஞ்சுகிறோமே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் அல்லாஹ்வுடைய யூத கூட்டம் இருக்கிறது. மதீனாவில் இஸ்லாமிய படைகளுக்கு மிக பெரும் தொல்லைகளை, தொந்தரவுகளை, இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகத்தை கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான் யூத கூட்டம். அப்படிப்பட்ட அந்த யூத கூட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் தைரியமாக மார்க்கத்தை சொல்கிறார்கள். சொன்ன மார்க்கத்தை அந்த சிறுவனும் ஏற்றுக்கொள்கிறான். பெருமை அளிப்பதற்கு தகுதியான இடம். ஆனால் அந்த இடத்திலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் உள்ளத்தை பண்படுத்தி விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நான் சொன்னதுனால இந்த சிறுவன் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் சொன்னதனால் இந்த சிறுவனுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. இறைவன் நாடியவருக்கு இந்த உலகத்தில் நேர்வழி கிடைக்கும். இறைவன் நாடியவர் எத்தனை வாதங்களை வைத்தாலும், எவ்வளவு அறிவு வாய்ந்த திறமை வாய்ந்த வாதங்களை வைத்து அவரை பண்படுத்த நாம் முயற்சித்தாலும் இறைவன் நாடவில்லை என்றால் அவருடைய உள்ளத்தில் மார்க்கம் புகுத்தப்படவே மாட்டாது என்பதில் அல்லாஹ்வுடைய உறுதியாக இருந்தார்கள். அதை உறுதியாக ஏற்றவர்களாக செயல்பட்டார்கள். ஆகவே நேர்வழி கிடைத்த அந்த இடத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் பெருமையை அல்லாஹ்விற்கு சுமத்தினார்கள். நாம் என்ன பண்றோம்? நிறைய பயான்கள் இதற்கும் சுத்தி காட்டுறாங்க. ஒரு விவாதம் முடியறதுக்கு முன்னாடியே ஓடுதாங்க கமாண்ட் தெரிவிக்க விடுறாங்க. பதில் சொல்ல முடியாத கபர் முட்டிகள், வார்த்தையே பயங்கரமா இருக்கு. இப்படி சொல்லி அந்த இடத்துல எதற்காக போய் அமர்ந்திருக்கும்? மார்க்கத்தை சரியான முறையில் சொல்லி அவனை விளங்க வச்சு உள்ள கொண்டு வரணும். எதிர் தரப்பினராக ஆடியன்ஸ் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்களும் அந்த தரப்பினர்.
அவங்களுக்கு நல்ல முறையில சொல்லி கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நம்முடைய பேச்சுகள், பேச்சுவார்த்தைகள், வாதங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு சபையில் நம்முடைய கொள்கையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள தக்க வைக்கணும். கபரு முட்டிகள் தான் எல்லாரும் கபரு முட்டினாங்க, எல்லா கபரை வணங்கக்கூடியவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கபரு முட்டுதல் எப்படி தவறு என்பதை அழகாக, திறமையாக, பண்பாக எடுத்து சொல்கின்ற பொழுதுதான் கபரு முட்டி ஏகத்துவாதியா மாறுவான். அவன் முன்னாடியே போய் கபரு முட்டினா எப்படி கொள்கைக்கு வருவான்? சொல்ல வேண்டிய இடத்தில் தான் சொல்ல வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள். இப்படித்தான் பேசுறோம். விவாதம் என்று போய் உட்கார்ந்தாலும் கூட அந்த இடத்தில் நம்முடைய வார்த்தைகள் நாம தான் ஏதோ ஜெயிச்சிட்ட மாதிரி, நம்முடைய வாதங்கள் தான் ஏதோ பெரிய இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டிட்ட மாதிரி, நம்முடைய வாத திறமையாலும் நம்முடைய செயல்பாடுகளால் தான் இந்த கொள்கையில் இத்தனை கூட்டம் சேர்ந்தது போல நாங்க தான் என்ற அந்த பேச்சு என்பது நம்மை பெருமையில் கொண்டு போய் தள்ளிவிடும். அந்த ஆணவ பேச்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த சூழல் வந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும், நம்ம எப்படி அழகிய முறையில் இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே போதனை செய்தாலும் அதன் மூலம் இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் இந்த செயல் வருவாங்க. யார் இறைவனால் நாட்டத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கொள்கையை ஏற்க மாட்டார்கள். எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் புகழ் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதை நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாவுகளை இஷ்டத்துக்கு அசைத்து விடக் கூடாது, உள்ளத்தை பண்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த உபதேசத்தை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். மன்கான கல்வியை யாருடைய உள்ளத்தின் அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சுவனம் விளைவிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற ஒரு பகுதி வந்துவிடாமல் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.